ஹோல்னஸ் க்ளோசிங் டேல எப்போவுமே ஷேரிங்க்கு நான் எழுந்துக்கவே மாட்டேன். எப்போவுமே அவர் கூப்பிடுவாங்க. நான் போய் மைக் பிடிச்சி நிற்க மாட்டேன். உட்காந்து தான் பேசுவேன். நான் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு அவர் காலடியில் உட்காந்துட்டு தான் ஷேர் பண்ணுவேன். அன்னைக்கு வேறு வழியே இல்லை, நின்றுட்டு ஷேர் பண்ணுன்ட்டாரு. நில்லுமான்னு சொல்லிட்டாரு. நின்னா டோட்டலாக பிரேக் ஆகி அந்த ஹோல்னஸ் ஷேரிங் பண்ணும்போதே அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு எனக்குள்ளே ஏதோ மாறி இருக்குதுன்னு அவருக்குள்ளே புரிஞ்சிடுச்சு. ஹோல்னஸ் முடிச்ச உடனே அப்பான்னு போய் கை பிடிச்சேன். அவர் கை பிடிச்ச உடனே அவர் கையில் இருந்த பேகை விட்டுட்டு கையை எடுத்துட்டு நான் போய் ஜெகிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, இது வரைக்கும் எனக்கு தெரியாது சத்குருவும் அப்பாவும் என்ன பேசினாங்கன்னு. இப்போவும் தெரியாது எனக்கு. எங்கள் அப்பா கடைசி வரைக்குமே சொல்லலை. நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, அப்பாவும் சொல்லலை. 2 பேரும் போய் பேசினாங்க. பேசிட்டு வந்து சத்குரு சொன்னாங்க, அம்மா உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா, போயிட்டு 10 days கழிச்சு வா, உன் லக்கேஜ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிடுன்னு சொன்னாங்க.